அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி இல்லை என விஜய் திட்டவட்டம். மக்களை குழப்பும் நோக்கில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்ப வேண்டாம் என வேண்டுகோள். தாவேக அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோன்றித்தனமாக சிலர் பொய்யான கருத்துக்களை கூறி வருவதாகவும் தாவேக விளக்கம். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தாவேகாவின் குறிக்கோள். 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வியூகம் வகுப்பதாகவும் தாவேகா விளக்கம். சென்னையில் மத்திய அரசின் 16வது நிதி ஆணைய குழுவினருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மாநிலங்களுக்கு சமச்சீரான வரி பகிர்வை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். மத்திய அரசின் வரி பகிர்வில் மாநில அரசுகளுக்கு 33% மட்டுமே வழங்கப்படுகிறது. மாநிலங்களுக்கான வரி பகிர்வு 50% வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இயற்கை பேரிடரை சந்திக்கும் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பேரிடர் காலங்களில் மாநிலங்களுக்கான நிதியை மத்திய அரசு உடனுக்குடன் விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற திருமாவளவனின் கோரிக்கையை திமுக அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை. கூட்டணியில் அங்கம் வகிப்பதால் திருமாவளவன் மனதில் உள்ளதை கூற முடியாமல் தவித்து வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. தெலுங்கு பேசும் மக்களை இழிவாக பேசியதாக கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகை கஸ்தூரி இரவில் தூக்கமின்றி தவிப்பு. சிறையில் வழங்கப்பட்ட உணவையும் தவிர்த்ததாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. அஸ்வத்தாமன் தாயின் ஆட்கொணர்வு மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிறப்பு குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம். சிபிஐ வசம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டால் அடுத்த 5 அல்லது 7 ஆண்டுகள் கூட ஆகலாம் என கருத்து. நெல்லை கங்கை கொண்டானில் சோலார் பேனல் தொழிற்சாலை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி. தொழிற்சாலையில் 3 ஜிகாவாட் சோலார் செல் மற்றும் PV சோலார் மாடியூல் உற்பத்தி செய்ய திட்டம். ஆராய்ச்சி மாணவர்களிடம் முறையாக நடக்காத பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரிடம் ஆராய்ச்சி மாணவர் புகார் அளித்திருந்த நிலையில் உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு காலம் 90 நாட்களாக அதிகரிப்பு. 60 நாட்களாக இருந்த நிலையில் நண்பகலுக்கு மேல் அமலுக்கு வருகிறது. சென்னை கொடுங்கையூரில் மாஞ்சா நூல் கழுத்தில் சிக்கி 2.5 வயது குழந்தை காயம். குழந்தைக்கு 7 தையல் போடப்பட்டுள்ள நிலையில் 4 பேரை கைது செய்து வியாசார்பாடி போலீசார் விசாரணை. தமிழக அரசு மாஞ்சா நூலை ஒழிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாஞ்சா நூலால் கழுத்து அறுபட்ட குழந்தையின் தந்தை வேண்டுகோள். நான் என் பேர் பாலமுருகன். நான் வியாசப்படி பிரிட்ஜு மேலே எம்ஆர்ஆர்லேருந்து போய்கிட்டு இருக்கும்போது
பிரிட்ஜுக்கு மேலே பக்கத்தில் 2 சைடில் அப்பார்ட்மெண்ட் கேப் இருக்குது. அந்த கேப் வழியாக காத்தாடி நூல் விட்டுருப்பாங்க போல். அது என் பையன் ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுருந்தேன் புல்லட் பைக்கில். அப்போ அவன் கழுத்தில் கீறிடுச்சு. கீறினதில் பிரேக் அடிச்சு நிற்கிறதுக்குள்ளே கழுத்தை ஆழமாக அறுத்துருச்சு சைடில். இது 7 தையல் போட்டிருக்கு எமர்ஜென்சியில் வச்சு. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கான். இதை மாதிரி திருப்பி நடக்காத அளவுக்கு கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கணும். சென்னை நந்தனம் அருகே மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த நபர் கைது. சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை. திருப்பூரில் உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பள்ளிக்கு 2 நாள் விடுமுறை அறிவிப்பு. தொடர் கனமழை காரணமாக தஞ்சை மாவட்டம் முழுவதும் 500 ஏக்கர் சம்பா தாளடி சாகுபடி பாதிப்பு. முறையாக ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என வலியுறுத்தல். வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றால அருவியில் குளிக்க தடை. புலியருவி, ஐந்தருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பாதி எரிந்த நிலையில் பெண்ணின் உடல் சடலமாக மீட்பு. தற்கொலையா அல்லது கொலையா என காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவன் மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை. குமரி மாவட்டம் இரணியல் அருகே தொழிலாளி இரும்பு கம்பியால் அடித்து கொலை. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் ஒருவர் கைது. கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடையே வார்த்தை மோதல். ஒருவருக்கு ஒருவர் வசைபாடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அடி வாங்கிட்டு வந்தோம்டா. என்னைக்கு வச்சுக்கோ. திருப்பூரில் பேக்கரியில் டீ கேட்டு தகராறு செய்து ஊழியர்களை அடைத்து உதைத்த போதை இளைஞர்கள் 5 பேர் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் பரப்புரை இன்றுடன் நிறைவு. 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை மறுநாள் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. மணிப்பூர் நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று முக்கிய ஆலோசனை. மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்புவது தொடர்பாக ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல். மணிப்பூரில் மீண்டும் வெடித்த வன்முறையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்தது. இம்பால் உட்பட 5 மாவட்டங்களில் இணைய சேவைகள் முடக்கம். பிரேசில் நாட்டிற்கு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்று நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தலைநகரில் காற்றின் தரக்குறியீடு 300ஐ தாண்டும் வரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி.
பாஜகவில் இணைந்தார் ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சர் கைலாஷ் கெலாட். கைலாஷ் எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் கருத்து. மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தேசிய பணிக்குழு அறிக்கை. அவசர சிகிச்சை பிரிவுகளில் எப்போதும் மூத்த மருத்துவர் இருப்பது அவசியம் உள்ளிட்டவை பரிந்துரை. மணிப்பூரில் 6 பேர் கடத்தி கொல்லப்பட்டு வன்முறை வெடித்த விவகாரம். தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்துவதாக அறிவிப்பு. டெல்லியில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் நேரடி வகுப்பு. டெல்லியில் காற்று மாசு கட்டுப்பாடு நடவடிக்கை தீவிரம். BS3, BS4 வாகனங்கள் மாநில எல்லையிலேயே தடுத்து நிறுத்தம். டெல்லி யமுனை ஆற்றில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நச்சு நுரை. ஆற்றில் மாசளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுகாதார சீர்கேடு.